ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சண்முகம் இருக்காங்க இல்லையா, அவங்க செம மாஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட போலீஸும் வந்துடுறாங்க. இதை பார்த்த வெங்கடேஷனும் அவங்க மாமாவும் பயந்துட்டு இருக்காங்க. டே மாப்பிள்ளை, கடைசி உன் கூட சேர்ந்து என்னையே மாட்டி விட்டுட்டேடா, இப்போ என்னடா பண்றது அப்படின்னு ரெண்டு பேருமே தவிச்சிட்டு இருக்காங்க. சரி மாமா விடு, பயப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெங்கடேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து என்னையா பேசாம இருந்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க என்ன இதெல்லாம் கேளுங்க அப்படின்னதும் உடனே அங்க இருக்கிற ஒரு பெரியவர் வந்து, ஏப்பா என்ன இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க, நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கல் உடைச்சி சம்பாதிச்ச காசுல இந்த ஸ்கூல்ல வாங்கினா நீ பாட்டுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க மொத்த காசையும் ஆட்டையை போட்டு இந்த ஸ்கூலையே நாசப்படுத்தலான்னு பாக்குறியா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வெங்கடேஷனுக்கு என்ன பண்றேன்னு புரியல, அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. உடனே வெங்கடேஷன், இங்க பாருங்க, இந்த ஸ்கூல் வந்து எனக்கு சொந்தம்ங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஸ்கூல் எனக்கு தான் அப்படின்னு நம்ம வெங்கடேஷ் வந்து திமிரா பேசிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க, இது உன்னோட ஸ்கூலா? ஆமா, உன்கிட்ட அப்படி என்ன ஆதாரம் இருக்குடா? இங்க பாரு, இது நாங்க எல்லாரும் எங்க ரத்தத்தை சிந்தி சொந்த காசுல சம்பாதிச்சு இந்த ஸ்கூலை வாங்கி வச்சிருக்கோம். நீ என்னடா ஈஸியா உன்னோட ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்க? சார், இவ போய் டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சு இங்க எல்லாரையும் ஏமாத்திட்டான் சார், இவனை சும்மா விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னதும் உடனே போலீஸ் வந்து வெங்கடேஷனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் சமூகம் வந்து செம மாசா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதே டைம் வந்து நம்ம பரணி தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து, டே செம்மையா மாஸ் பண்ணிட்டடா, உன்னை நான் என்னவோ நினைச்சேன், சண்முகம்னா அடித்தடி அந்த கூர்மையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஐயோ எப்படியோ தம்சம் பண்ணிடுவான்னு நினைச்சேன், ஆனா கடைசியில இவ்வளோ அழகா ஸ்மூத்தா இந்த வேலையை முடிச்சுட்டு உண்மையிலேயே நீ கிரேட் தாண்டா அப்படின்னு நம்ம பரணி பாராட்டிட்டு இருக்காங்க. சரி சரி, எல்லாரும் என்ன புகழ்ந்தது போதும், எனக்கு இந்த புகழ்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னது, டே நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற அப்படின்னு சொல்லி பரணி வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகத்தை, அண்ணன் சரியான பதிலடி கொடுத்தண்ணே, எங்க உன்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுமோன்னு நாங்க எல்லாரும் பயந்துட்டே இருந்தோம், ஆனா அழகா ஸ்மூத்தா இந்த காரியத்தை சரி பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ரத்னா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. இங்க பாருல, நீ உனக்கு பென்ஷன் ஆனாலும் சரி பென்ஷன் ஆகணும்னாலும் சரி, இந்த ஸ்கூல் வந்து ஏழை மக்கள் இருக்கும் வரைக்கும் உனக்கு நல்ல சொந்தம். இங்க பாரு, இப்போ போய் உன்னோட ஷீட்ல போய் நீ உட்காரு அப்படின்னதும் ரத்னா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா அவங்களோட ஷீட்ல போய் உட்காடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா வெங்கடேஷன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதே டைம் வந்து நம்ம பரணி சண்முகம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பரணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டே உண்மையிலேயே எனக்கு உன்னை நினைக்க ரொம்ப பெருமையா இருக்குடா, உண்மையிலேயே நீ எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி பரணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது.